அதான் ஆண்டவர் பேசுறாரு. போன வாரம் ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த உங்களோட பேசுற வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கர்த்தர் என்னோட பேசுற வார்த்தைகள் சொல்லிட்டு நம்ம வேத வசனங்களை கடந்து செல்லலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். எதை சிந்தித்து பார்க்கணுமா? நீங்க என்ன எப்படி வாழ்றீங்க, நீங்க எப்படி உங்க வழி இருக்கு அப்படிங்கறது என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். 7 வசனம். உங்க வழிகள் என்ன செய்யணுமா? சிந்தித்து பாருங்கள். உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா கொஞ்சம் நின்று உட்கார்ந்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க எப்படி வாழ்றீங்க, உங்க வழிகள் எப்படி இருக்கு, நீங்க வாழ்ற வாழ்க்கை சரிதானா, உங்களுடைய பேச்சு நடக்கை எல்லாம் சரிதானா, உங்களுடைய யோசனைகள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் சரிதானா, அப்படி என்ன செய்யுங்க, சிந்தித்து பாருங்கள். 2 அதிகாரம் 18 வசனம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது நடந்தது உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனசுல என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்க எத்தனை பேர் நம்முடைய வழிகளை சிந்திச்சு பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு? நான் கரெக்டா ஆண்டோட வழியில் நடக்கிறேனா, நான் போற வழி சரிதானா, இதே வழியில் நடந்தா ரட்சிப்புக்குள்ள நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பனா, என் குடும்பம் மீட்கப்படுமா? சொல்லுங்க. நம்ம என்ன செய்யணுமா? சிந்தித்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், யோசிக்கணும். கொஞ்சம் நில்லுங்க, சிந்திக்கணும், கொஞ்சம் நிக்கணும். ஓடுறவன ஓட்டிட்டே இருக்க சிந்திக்க முடியாது. சிந்திக்கணும் என்ன செய்யணுங்க, கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துட்டு கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து என்ன செய்யணும், சிந்திக்கணும். அவனுக்கு தான் சிந்தனை வரும். ஆமீன் சொல்லுங்க. ஏன் பிரச்சனை, சிந்திக்கணும். ஏன் தடையா இருக்கு, ஏன் எல்லா வாசம் அடைக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஏன் நிறைவேறல, இந்த கடினமான சூழ்நிலையில என்னால ஜெயிக்க முடியுமா, என்னால கடந்து போக முடியுமா, சிந்தித்து பார்க்கணும். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சிந்திச்சே பார்க்கல, பிரச்சனையோட பிரச்சனை. ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, என்னோட ஆண்டவர் பேசுறத சொல்றேன். 19 வசனம் 2:19. களஞ்சியங்கள் இன்னும் விதை தானியம் உண்டோ, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்ய போறேன், சொல்லுங்க. இன்று முதல் உங்களை, ஒண்ணு இல்லாட்டி பரவாயில்லப்பா, ஆனா இன்னிலிருந்து உங்களை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, 1 அதிகாரத்தை எடுத்து 1 வசனம் படிங்க. குமாரன் ஆசாரனை இருந்த யோசுவாவுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை. நல்ல கவனிங்க. யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது, யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. செருபாபேல் யார் அப்படின்னா, யூதாவின் தலைவன். இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சிறையில் இருக்காங்க, சிறைப்பட்டு போன இடத்துல இருக்காங்க. சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்துல இருக்கிற இந்த செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, அங்க ஆசாரியனா இருக்கிற யோசுவாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப செருபாபேலை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்திருக்கிறார். சகரியா 4 அதிகாரத்தில் 6 வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். சொல்லுங்க.
உன் பலம் ஒண்ணு வேண்டாப்பா, உன் பராக்கரம் ஒண்ணு வேண்டாம், என் ஆவியினால் எல்லாம் ஆகும். அது 9ஆம் வசனம். உன் கைகளே இந்த ஆளுக்கு அஸ்திபாரம் போட்டது, உன் கைகளை என்ன செய்யும்? முடித்து தீர்க்கும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் செருபாபேலுக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும் ஆசீர்வாதமா இருந்தாலும் இப்போ வாழ்க்கையில என்ன இல்ல? ஆசீர்வாதம் பிரச்சனை தடைப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உட்கார்ந்து கொஞ்சம் என்ன செய்ய, சிந்திச்சு பாரு. சொல்லுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல, மாற்றம் ஏன் வரல, நன்மையே வரல அப்படின்னா கவனிங்க கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னோம், நீங்க நமக்கு சிந்திச்சு பார்க்கணும். என் வாழ்க்கையில சரியான முன்னேற்றம் ஏன் இல்ல, என் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏன் இல்ல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு என்ன நடக்கிறதோ, உலகத்தானுக்கு என்ன நடக்கிறதோ அதுவும் எனக்கு நடக்க நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க கவனிங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? வேறு பிரிச்சிட்டார். நான் முன்னே பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம். இப்ப அவனுக்கு அடிமை இல்ல. அவங்ககிட்ட இருந்து கர்த்தர் பிரிச்சு எடுத்து சொல்லுங்க, கர்த்தர் கிருபைக்குள்ள வைத்திருக்கிறார். அப்படின்னா அவனுக்கு நடக்கிறது நமக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லுங்க, நான் சொல்ல எதுவுமே புரியுது? உலகத்தில் நடக்கிறது போல என் வாழ்க்கை நடக்கணும் அவசியம் இல்ல. உலகத்துக்கு பஞ்சம் வந்தா எனக்கு பஞ்சம் வரணும்னு அவசியம் இல்ல. உலகத்துக்கு கஷ்டம் வந்தா எனக்கு கஷ்டம் வரணும்னு இல்ல, அவசியம் இல்ல. உலகத்துக்கு என்ன காரியம் நடந்தாலும், உலகத்துக்கு ஆறு உள்ள மூடுறாலும் கர்த்தர் சொல்றாரு, உண்மையில என்ன செய்வேன்? நான் உதிப்பேன்பா. சொல்ல புரியுதா? அப்ப அவனுக்கு நடந்து எனக்கு நடக்கும்னு நம்பாதீங்க. நீங்க அவனுக்கு நஷ்டம் வருதுன்னா எனக்கு நஷ்டம் வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் உலகத்துக்கு இல்ல, உலகத்துக்கு உட்பட்டவன் இல்ல, நான் உலகத்தவன் இல்ல. நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். புரியுதா சொல்றது? அவனுக்கு வியாதி வருதா, அதே மாதிரி எனக்கு பிரச்சனை வரணும்னு அவசியம் இல்ல, எனக்கு இழப்பு வரணும்னு அவசியம் இல்ல. அவனுக்கு வியாதி, அவனை போல வியாதி வந்தாலும் என்ன சுகமாக்குறாண்ட என்னோட இருக்கிறார். எனக்கு கஷ்டம் வந்தாலும் எனக்கு தூக்கி எடுக்கிறாண்ட என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு வாசம் அடைக்கப்பட்டாலும் எனக்கு அடைக்கப்பட்டாலும் எனக்கு வாசம் திறக்கிற கர்த்தர் என்னோட இருக்கிறார். சொல்லுங்க. அதனால அவனோட என்ன செய்யாதீங்க, ஒப்பிடாதீங்க. அவன் நடக்கிற போல எனக்கு நடக்கும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப திட்டமா நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்யறோம், அவங்கள போல புரிஞ்சுக்கிறோம். அப்படிதாங்க எனக்கு நடக்கும், அவங்க அப்படி கேள்விப்பட்டங்க, அதே மாதிரி எனக்கு வந்துருவோம், அதே மாதிரி நடந்துருவோம், அதே மாதிரி எனக்கு ஆயிருமோ. அப்படி என்ன செய்யக்கூடாது, ஃபர்ஸ்ட் நினைக்க தப்பு. என்னை ஆண்டு பொறுப்படுத்திருக்கிறார், என்னோட கர்த்தர் இருக்கிறார், எனக்கு கிருபைகள் உண்டு, என்னை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் பாவம் செய்தாலும் சறுக்கி விழுந்தாலும் அந்த கிருபை என்னை தூக்கி எடுக்கிறது, கிருபை என்னை தாங்குகிறது. சொல்லுங்க. நான் தவறினாலும் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப என்ன செய்வான், எந்திரிச்சிருவாங்க. நான் விழுந்தவனை போல இருக்கலாம், ஒண்ணு இல்லாத போல இருக்கலாம், ஆனா கர்த்தரனை தூக்கி எடுத்துருவாரு. அப்ப அவனை போல நான் இல்ல. துன்மார்க்கன் அழிஞ்சிடுவான், நீதிமானோ தலைத்து. இப்போ நம்ம முதல்ல சொன்ன ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி சொன்னேன், இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கணும்னு சொன்னேன். இஸ்ரேல் ஜனம் பட்டு போயிட்டாங்க. பட்டு போனது எப்படிங்க தலைக்கும்? வார்த்தை சொல்லிருக்குதான் என்ன தலைப்பான் துளிர்க்கும். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, சரித்திரத்தில் இந்த மாதிரி சம்பவமே இல்லைங்க. அப்படின்னாலும் கூட அந்த வார்த்தை கர்த்தர் 2000 வருஷம் முன்னாடி சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுச்சுங்க. அதே ஆண்டவர் சொல்றாரு, அவனை பாரு, அதுதான் உனக்கு செய்ய போறேன். இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சது போலவே என்ன செய்ய போறேன், உனக்கு செய்ய போறேன். நீ பட்டு போனவனா இருந்தாலும் உலகத்தான் சொல்லுவோம், பட்டு போனவன் துளிக்காருங்க. பட்டு போனது என்ன செய்யாது, துளிர்க்காது.
ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டு போனவனா இருந்தாலும், உன் வாழ்க்கை பட்டு போனது என்று சொல்லி உலகத்தான் சொன்னாலும், நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால நான் உன்னை துளிர்க்க பண்ணுவேன், நான் உனக்கு துளிர்க்க வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப நம்ம எதை சிந்திக்கணும் அப்படின்னா, முதல் காரியம் 1ஆம் அதிகாரம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இப்ப ஜனங்க என்ன செய்யறான்னா, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னும் ஏற்ற காலம் என்ன செய்யல, வரல. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனை கர்த்தர் சொல்றார். இதான் சிந்திக்கணும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னும் ஆண்டவருக்காக அல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கிறதுக்கு இன்னும் ஏற்ற காலம் என்ன செய்யல, வரல. டைமே சரியில்லைங்க பாஸ்டர். யார் மாதிரி பேசலாம்? உலகத்தான் பேர் பேசலாம். உலகத்தான் சொல்லுவான், ஜோசியர்கிட்ட போனங்க, என் பையனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க, பைபிள் படிக்கிறவன், சர்ச்சுக்கு போறவன், மாசம் மாசம் ராபோஜனம் எடுக்கிறவங்க சொல்லுங்க, இவங்க என்ன சொல்றாங்க, நேரமே சரியில்லைங்க பாஸ்டர். இன்னும் சரியான நேரம் இன்னும் வரலைங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு நல்ல நேரம் வருமோ? நீ சாகர வரைக்கும் வராது. நீ உலகத்தை அணைப்போல இருந்தேன்னா உனக்கு என்ன செய்யாது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, இன்னையிலிருந்து உன்னை ஆசிரிக்க போறப்பா, ரைட் நவ் அப்படின்னு அர்த்தம். இன்னையிலிருந்து நல்ல நேரம் சொல்லுங்க. இன்னும் வரலையோ? நானும் நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நல்ல நேரம் நமக்கு உண்டு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லுகிறது, இன்றைய ரட்சணிய நாள். படிங்க படிங்க. 2 கொரிந்தியர் 6:1-2. அணுக்கிற காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன் சொல்லியிருக்கிறாரு. இப்பொழுது ரைட் நவ், இப்பொழுது அணுக்கிற காலம். இது கேட்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை வாசிக்கிற இன்னைக்கு நமக்கு அணுக்கிற காலம், இன்றே ரட்சணிய நாள். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம ரட்சிக்கிற நாள் இன்னைக்கு தான், நம்மை ஆஸ்வதிக்கிற நாள் இன்னைக்கு தான். இன்னும் காலம் வரலையோ? எத்தனை காலம் இப்படி பிரச்சனையில் இருப்பணும், எத்தனை காலம் கஷ்டப்படுவனும், எத்தனை காலம் இப்படி வேதனைப்பட்டு அழுது கொண்டிருப்பனும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு தான் ரட்சணிய நாள். இன்னைக்கு நீ எழும்புனா, இன்னைக்கு நீ விசுவாசிக்க தொடங்கினா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முடங்கி போயிருக்கிற நாம் எழும்பணும். இன்னும் எத்தனை நாள் வருமோ என்று சொல்லி அதே தேவையில்லாத வார்த்தை பேசிக் கொண்டிருக்கு நாம் அதை நிறுத்திட்டு நாம் எழும்பணும். தேவனுக்கா வைராக்கியம் எழும்பணும். எழும்புன நாள் ரட்சணிய நாள். எப்ப எழும்புறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நல்ல நேரம். சொல்லுங்க. நல்ல நேரம் தேடி வராது. சொல்லுங்க. திராட்சரச குறையப்பட்டுருச்சு. மரியாதை போய் சொல்றான், இவன் திராட்சரசம் குறையப்பட்டது. அப்ப ஏசு என்ன சொல்றாரு, நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. இப்ப நம்ம சிந்திக்கலாம், எப்பதான் ஆண்டவர் வேலை வரும், எப்பதான் வேலை வரும், எப்பதான் நல்ல நேரம் வரும். அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எப்பா எங்கிட்ட ஜெபம் பண்றது விட்டுரு, நான் ஜெபத்துக்கு பதில் தர முடியாது. யாரும் ஆசி நம்பர் நண்பர் இருந்தாங்கன்னா போய் சொல்லுங்க, மரியாதை சொல்லிட்டாங்க, எங்கிட்ட ஜெபம் பண்ணாத, யார்கிட்ட போ சொல்லுங்க. சொல்ல புரியுதா?
அப்போ அவங்க போய் சொல்றாங்க திராட்சை குறையப்பட்டது. சொல்லுங்க, அவங்க ஜெபிக்க தொடங்கிட்டாங்க. யாரை நோக்கி? இயேசு நோக்கி ஜெபிக்க தொடங்கின இயேசு கிரியை செய்யற வேலை வந்துருச்சு. சொல்ல புரியுதா? அவரை நோக்கி பார்க்கும் போது நம்ம ஆண்டவர் கிரியை செய்கிற நேரம் வந்து விட்டது. நம்ம எழும்பணும், இயேசுக்கா எழும்பணும், இயேசுக்கா செயல்படணும், கிரியை செய்யணும், ஜெபிக்கணும், அவருடைய சித்தத்தை செய்ய தொடங்கணும். சொல்லுங்க, கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல, நான் சொன்னதை செய். சொன்னத என்ன சொன்னாரு? கச்சாடி கொண்டு வாங்க, தண்ணி நிரப்புங்க, மொண்டு கொடுங்க. என்ன என்ன சொன்னாரு? இது மனுஷனுடைய மூளைக்கு என்ன செய்யல? ஏன்னா அது பொடி கலக்குனாரா? ஏதாவது பண்ணாரா? தொட்டாரா? ஒண்ணுமே பண்ணல. ஊத்துங்க, மொண்டு கொடுங்க. சொல்லுங்க, இந்த மொண்டுட்டு மொள்ள வரைக்கும் தண்ணி தண்ணியா தான் இருந்துச்சு. இங்க இருந்து அங்க போறதுக்கு தண்ணி என்ன ஆயிடுச்சு? அந்த கீழ்ப்படிதல், அந்த செய்கை, அந்த அந்த ஆண்டவருக்கா கீழ்ப்படிய நம்ம கீழ்ப்படிய அந்த பிரச்சனை என்ன செய்யுது? மாறுது. சொல்லுங்க, நான் சொல்ல எதுல புரியுது? ரகசியங்கள் அடங்கி இருக்கு. எங்க நடக்க போது, எங்க நடக்க போது உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும், முடங்கி இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காது, உங்க நல்ல நேரம் வரக்காது. சொல்லுங்க, நல்ல நேரம் பிறக்குது. நல்ல நேரம் பிறக்குது யாருக்கு? நல்ல காலம் பிறக்குது. யாருக்கு நல்ல காலம்? கர்த்தருக்காக எழும்பி செயல்படுகிறவனுக்கு நல்ல காலம். நீங்க முடங்கி இன்னொரு மனிதனை பார்த்து கொண்டு, அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து நீங்க முடங்கி ஓட்டுறது என்ன? உங்களுக்கு நல்ல காலம் என்ன செய்ய போறது இல்ல, வரப்போறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க இன்னைக்கே எழும்பி கர்த்தருக்காக செயல்படுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. சொல்லுங்க, அந்த குடுகுடுக்கார பக்கத்துல வந்திருக்கா? சொல்லுங்க, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம எழுமணும். இரண்டாவது ஆண்டவர் செய்ய சொல்ற காரியம் வாசிங்க. ஆகாய் 1:4. ஆகாய் 1ஆம் அதிகாரம். என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்க மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. 9ஆம் வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டில் ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று செயல்கத்த சொல்லுகிறார். ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, ஏன் ஆசீர்வாதம் வரல அப்படின்னா, நீங்க அவங்க அந்தந்த வீட்டுல சுகமா தன் தன் வீட்டுல ஜாலியா என் தேவைக்காக, என்னுடைய காரியங்களுக்காக மட்டும் நோக்கி கொண்டு, என் பிரச்சனைக்காக மட்டும் ஜெபம் பண்ணி கொண்டு, என்னுடைய காரியங்களுக்காக மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டு அவங்க தன் தன் வீட்டுல சுகமாய் தங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. சொல்ற எத்தனை புரியுது? என் வீடு பாழா இருக்கு, ஆனா நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்காக, சுயத்துக்காக. நான் முதல்ல சொன்னேன், உங்களை யாரோட கம்பேர் பண்ண வேண்டாம். உலகத்தானை போல ஒப்பிடாதீங்க. உலகத்தான் யாருக்காக வாழ்றாங்க? சொல்லுங்க, உலகத்தான் யாருக்காக வாழ்கிறான்? நான் மற்ற ஜனங்களுக்காக நான் வாழ்கிறேன்னு யாராவது ஒரு உலகத்தை சொல்ல முடியுமா? இல்ல. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, என் பிரச்சனை மாறணும், ஏன் நானும் குடும்பத்தாரும் என்னோட வம்சமே எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, நல்லா இருக்கணும்.
இன்னைக்கு நாம எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? நீங்க எதுக்காக வாழ்றீங்க? சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி புரியுது இல்லையா? நீங்க எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு பாஸ்டர். அதுல ஒரு பிரச்சனையாவது தீர்வுக்காவது என்ன செய்யறேன்? இங்க ஆண்டுட்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க, எதுக்காக வரோம்? அப்ப நமக்கு உலகத்தானுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க. பாண்ட சொல்றாரு, ஏப்பா உனக்கு ஆசிர்வாதம் இல்ல, நீ தான் உனக்கா வாழ்ந்துட்டு இருக்கியே, உன் பிரச்சனைக்காக நீ ஜெபம் பண்றியே. நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா தங்கணும், அவனும் தன் வீட்டுல நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நீ வாழ்ற. இப்படி வாழ்ற வரைக்கும் உனக்கு நல்ல காலம், உனக்கு ஆசீர்வாதம் வராது. சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணில இருந்து 11 மணிக்கு பாக்குற முகத்தை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு தான் பார்க்க முடியுது. அதுக்காக என்ன செய்யறாங்க? விசா வாங்கிட்டு பறந்து போறாங்க. அதுக்கு இடையில என்ன செய்ய முடியுது? பார்க்கவே முடியல. யார சொல்றேன்? பக்கத்துல பாருங்க, உங்களை தான் சொல்றேன். இப்படி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்ற. வருமா? ஏன் பிரச்சனை, ஏன் பொழப்பு, ஏன் வேலை, ஏன் குடும்பம், நானு எப்படி ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரு? என்ன கார்த்தி மாஸ்டர், எங்க முதலாளி லீவே தர மாட்டேங்கிறாரு, நேரமே இல்ல, அப்படியே இருந்தாலும் ரொம்ப டயர்டா இருக்குது, என் வீட்டுல 1000 வேலை இருக்கு. அது சரியில்லை, இவனு சரியில்லை, அவங்க சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி 1008 சாக்கு போக்குகளை காரணங்களே ரெடியா வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாம் சொல்ற வரைக்கும் உனக்கு சொல்லுங்க ஆசீர்வாதம் வராது. நான் சொல்ல சரிதானே? சொல்லுங்க. என் வீடு பாழா இருக்கும் போது நான் அதுக்கு உன்னை ஆஸ்வதிக்கணும்? என் வீடு பாழா இருக்கு. சொல்லுங்க. நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தினதே யாருக்காக? அவருக்காக. சொல்லுங்க. நான் நன்றாக இருக்கணும்னா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா, நான் அவரை வீட்டை கவனிக்க. என் வீட்டை விட யார் வீடு முக்கியம்? சொல்லுங்க. கர்த்தருடைய வீடு முக்கியம். கர்த்தருடைய வீட்டை குறித்து எண்ணம் இல்லை, கர்த்தருடைய வீட்டை குறித்து பாரம் இல்லை, கர்த்தருடைய வீட்டை குறித்து அக்கறை இல்லை. இந்த 6 நாள் எத்தனை பேர் சர்ச்சை நினைச்சீங்க? எதுக்கு நினைச்சீங்க? நினைச்சிட்டே இருங்க, நினைச்சிட்டே இருங்க, ஒரு ஆசை வராது. எதுக்கு நினைச்சீங்க? அது பூட்டி இருக்குதா, திறந்து இருக்குதா? சொல்லுங்க. அப்படி நினைச்சீங்களா? அங்க குப்பை என்ன கிடக்குதா, இல்ல என்னது சரி அப்படி நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? மழை வேர் வந்துருச்சு, ஒழுகிடுச்சா தெரியல, சரி பாக்கலாம், அப்ப பாஸ்டர் பாத்துக்குவார். யார் பாத்துக்குவா? பாஸ்டர் பாத்துக்குவார். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? எனக்கு ஒரு இது நினைக்கும் போது எனக்கே ஒரு வேதனையா இருக்குன்னா, உயிரையே கொடுத்த அவருக்கு எப்படி இருக்கும்? எப்பா சொல்லுங்க. ஜீவனை அவர் ரத்த சாதாரண அவர் ஒவ்வொரு அடி வாங்கினார். ஒவ்வொரு அடி வாங்கும் போது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு, அவருடைய எலும்புல உடைக்கப்பட்டு, கவனிங்க, சொல்லுங்க, அப்படியே உச்சதல் உலகால் ரத்தம் அப்படி ஒழுகி கொண்டிருக்கு. எல்லா சதைகளும் பீறப்பட்டு அவர் அப்படியே கொண்டு போய் சிலுவையில ஆணி அடிச்சு அப்படி தொங்க விட்டாங்க.
இதெல்லாம் நமக்கா ஏற்றுக்கொண்ட அவருக்கு, இத்தனை சகித்த அவருக்கு நம்முடைய யாருக்கா செய்தார்? நம்ம ஒவ்வொருவருக்காக. அந்த ஆண்டவர் அந்த அவர் சொல்றாரு, என் ரத்தம் சிந்தி சம்பாதித்த என் சபை சொல்ற, ரத்தம் சிந்தி சம்பாதித்த என் சபை சொல்றாரு. அப்ப ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை குறித்து எனக்கு உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா அவருடைய மனது எப்படி இருக்கும்? உங்களுக்கு தெரியாமையே கர்த்தரை ஒவ்வொரு நாள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு தெரியாமையே யாரை துக்கப்படுத்துறோம்? சொல்லுங்க, கர்த்தரை துக்கப்படுத்துறோம். நீங்க எத்தனை பேர் எனக்கு தெரியுங்க, அரசாங்க வேலையை விட்டு பெரிய பெரிய பணக்காரன் அந்த பணத்தை எல்லாம் விட்டுட்டு வீட்டை திறந்துட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காற்றிலும் மழையிலும் பனியிலும் கிடந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்த எத்தனையோ பேர் உண்டு. அப்படியே மரித்து போனவங்க எத்தனையோ பேர் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க நம்ம என்ன செய்யறோம்? எனக்கு ஒண்ணும் வரக்கூடாதுங்க, யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது, ஒருத்தரை திட்டக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நல்ல சுகமா என் வீட்டுல குடியிருக்கணும். எப்படி ஆண்டவர் ஆஸ்வதிப்பார்? ஊழியக்கான வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் வராதுங்க. நான் சொல்ல புரியுது? எத்தனை சொல்ல புரியுது? இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றாங்களே இல்லையா? அந்த 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 பிரசங்கத்தை கேட்கறதுனால ஒரு தேவப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வந்துருமா? சொல்லு, வருமா? வராது. ஆனா ஜனங்கள் விரும்புறாங்கன்னா, இந்த பாஸ் நல்லா ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்றாரு, அங்க போனா நமக்கு என்ன வந்துடும்? நல்லா வராதுங்க. அவங்க போய் சொல்றாங்க. தேவன் சொல்லாத வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்கள், தேவன் பேசாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள். ஒரு நாள் அவங்க கணக்கு கொடுக்கணும். ஜனங்களும் கடைசி நாட்கள் எப்படி இருப்பாங்களா? தங்களுக்கு ஏற்ற பிரசங்கிகளை தெரிந்து கொண்டு செவித்துணர்வு உள்ளவர்களாகி தங்களுக்கு இனிமையான வார்த்தை பேசுறவர்களை தெரிந்து கொண்டு அவங்க பின்னாடி என்ன செய்வாங்களா? ஓடுவார்கள். பைபிள் இருக்கு. நானும் நீங்க அப்படி போக கூடாது. நம்ம குத்தணும், கடினப்படுத்தணும், நம்ம சீர்படுத்தணும், நம்ம நல்வழிப்படுத்தணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆழமாய் தோண்டி கஷ்டப்பட்டு நீங்க தோண்டி அஸ்திபரம் போட்டீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி வீடு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். வெறும் ஆசீர்வாதமான பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு கொஞ்சம் மணலை தோண்டி வீட்டை கட்டுருக்க, ஒரு நாள் பிரச்சனை வரும்போது என்ன செய்வான்? சொல்லுங்க, வீடு இழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட வீட்டை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் கடினமான வார்த்தை கேட்டாலும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்ட ஆழமான கற்பாறை மேல வீட்டு கட்டுகிற ஒரு புத்தியுள்ள மனுஷனாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தியானித்து வந்த பிரசங்கம் வேற, நான் பேசிக்கொண்டு வார்த்தை வேற. கவனிங்க. நீங்க நான் பிரசங்கம் பண்ண பிரசங்கம், நான் எடுத்த பிரசங்கம் என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட வந்த எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கினார். சொல்லுங்க, அவர்கிட்ட வந்த எல்லாரும் என்ன செஞ்சாரு? சுகமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை படிக்கலாம், எடுத்து படிங்க. மத்தேயு 19:26. தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஆமென் சொல்லாமா? இப்ப தேவனால் எல்லாமே கூடும்.
லூக்கா 1:37. லூக்கா 1:37. போதும். மத்தேயு 4:23. மத்தேயு 4:23. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து உபதேசித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை என்ன செஞ்சார்? சொஸ்தமாக்கினார். சகல அப்படின்னா எல்லாமே, ஆல், அது குறை ஒண்ணு இல்ல. எல்லாருடைய வியாதிகளையும் நோய்களை என்ன செஞ்சாரு? சுஸ்தமாக்கினார். 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 இருந்து படிங்களே. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 இருந்து. இறங்கின போது திரளான ஜனங்கள் அவர் பின் சென்றார்கள். ஒருத்தர் படிங்க. அவர் அப்போ குஷ்டரோகி ஒருவன் அவ்வளவுதான், சுத்தமாகிட்டா சுகமாயிட்டான். குஷ்டரோகி எல்லாம் கையெல்லாம் குஷ்டம் அப்படியா அழுகுது. கட்டணம் வந்தோம்னா சுத்தமாயிட்டான். ஆமே சொல்லுங்க. அதே மத்தேயு 12:22. 12:22. இப்ப குருடு பாக்குறான், ஊமை என்ன செய்யறான்? பேசத்தக்கறாக இயேசு என்ன செஞ்சாரு? சுகம் கொடுத்தார். எல்லாத்தையும் சுகமாக்குறாரு. வாசிங்க மத்தேயு 14:14. 14:14. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி போது. அவ்வளவுதான். எல்லா வியாதி என்ன செஞ்சாரு? அவனால் சுகமாக்க முடியாது எந்த நோயும் இல்ல. அம்மை சொல்லுங்க, சத்தமாலையில சொல்லுங்க. இயேசுனால எல்லாமே செய்ய முடியும். அப்படிதானே? இயேசுனால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல. ஒரு எல்லாம் முடியும். ஒரு சர்வவல்லவரா இருக்கிறார். சொன்னா ஆகும், கட்டளையிட்டா இருக்கு, எல்லாம் முடியும். இப்போ எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. அப்ப இயேசு எங்க வர்றாரு? இயேசு எங்க வர்றாரு? தாம் வளர்ந்த ஊருக்கு. அப்ப இங்க பிறந்து இங்க வளர்ந்தாரோ அந்த ஊருக்கு என்ன செஞ்சாரு? இயேசு வர்றாரு. அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா என்பவருடைய சகோதரன் அல்லவா? இவருடைய கூட பிறந்த சகோதரிகளும் எங்க இருக்கிறாங்க? நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்குது, they were offended him. இயேசுவை சொல்லி சொல்லி புண்படுத்தினாங்களா? என்ன புண்படுத்துறாங்க? இவன் ஸ்கூலுக்கே போகாது தானே, இவனுக்கு எப்படி இப்படி பயங்கரமா பேசுறானே, இவன் படிக்காதவன் தானே, இவன் தச்சன் அல்லவா, இவன் ஒரு கார்பெண்டர் தானே, ஒரு கார்பெண்டர் வேலை செஞ்சவனுக்கு எப்படி இப்படியெல்லாம் பேச முடிஞ்சது? இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா? சொல்லுங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி குழந்தை பெற்ற அந்த மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி இயேசுவை கேவலப்படுத்தினார்கள். சொல்லுங்க, எங்க நடக்குது? இயேசு வளர்ந்த ஊர்ல. இயேசு எங்க ரொம்ப நாளா வளர்ந்தாரோ, எங்க இருந்தாரோ, எந்த ஜனங்களோட பழகி எந்த ஜனங்களோட வாழ்ந்தாரோ அந்த ஜனங்கள் இப்ப இப்படிப்பட்ட காரியங்களை இயேசுக்கு விரோதமா பேசுறார்கள். அடுத்த வருஷம் படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இடத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறொன்றும் கடமையாக. அப்ப எங்க அவர் சொல்றாரு, ஏப்பா நான் பழமொழி சொல்றேன், தீர்க்கதரிசி தன் சொந்த ஊர்ல கன வீணம் அடைவார், கனம் அடைய முடியாது. பழமொழியை சொல்ற சொல்லிட்டு படிங்க.
அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கையை வைத்து அவர்களை குணமாக்கினது அன்றி வேறொரு அற்புதமும் கூடாமல் அவனால் அற்புதம் செய்ய முடியல. எல்லாவற்றையும் செய்ய முடிய ஆண்டவர், சகல வியாதிகளும் சகல நோய்களையும் சுகமாக்க முடிந்த ஆண்டவர், அவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிற ஆண்டவர், அங்க ஆண்டவனால எதையும் செய்ய முடியல. அவரால் அற்புதம் செய்ய முடியல, அவரால் நோய்களை சுகமாக்க முடியல. எப்படி அது எப்படி நினைச்சு? ஆண்டவனால எல்லாம் முடியும், அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. சகல வியாதிகளும் சகல நோய்களும் சுகமாக்க அவரால முடியும். அவங்கள உங்க இடத்துக்கு வாங்க, வாங்க இடத்துக்கு வாங்க, கீழே வருங்க. அம்மா நீங்க எங்க போறீங்க? அங்கேயே போறீங்க. கவனிங்க, அவரால் எல்லாம் முடியுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அவனால முடியல. இப்ப அந்த இடத்துல அவனால அற்புதம் செய்ய விட்டுருங்க. அவனால அற்புதம் செய்ய முடியல அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நாங்கள் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தனால செய்ய முடியும், ஆனா முடியல. நான் சொல்ல புரியுதா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்க முடியும், அவரால் முடியலையா? அவரால் ஆகாதா? ஆகும். வல்லமை இல்லையா? இருக்கு. அவருக்கு அந்த கிருபை இருக்கா? இருக்கு. சக்தி இருக்கா? இருக்கு. அவர் சர்வ உள்ளவர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் தான். சொல்ல ஆகும், கட்டளையிட அப்படிப்பட்ட தேவன் தான். ஆனாலும் அவரால் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியல. அது காரணம் யாரு? சொல்லுங்க. அது காரணம் யாரு? சொல்லுங்க. அவர்கிட்ட பிரச்சனை இல்ல, ஆண்டுட்டு குறை இல்ல. குறை யார்கிட்ட இருக்கு? நான் ஊழித்து வந்த புதுசுல சொல்லியிருக்காங்க, ஜஸ்டின் நெட்ல பவர் இல்லைங்க, வல்லமை இல்ல. அந்த பெரிய பாஸ்கிட்ட போனா பயங்கர வல்லமை இருக்கு, அங்க போனா எல்லாம் நடக்கும், இங்க போகாதீங்க அப்படின்னு என் காது படவே சொல்ற நிறைய பேர் உண்டு. அப்புறம் ஆண்டர்சன், ஆண்டர் என்கிட்ட வல்லமைன்னு எனக்கு தெரியும், என்னை அழைச்சது யாரு? நீங்க. உம்மட்ட வல்லமை உண்டு, உண்மை விசுவாசத்து வந்தாங்கன்னா என்ன செய்யும்? நடக்கும். வல்லமப்பா ஊழிக்காரன் இல்ல. ஊழிக்காரங்க ஒரு கருவி, அவ்வளவுதான். அவங்க வாய்ஸ் தான் ஊழிக்காரன் வாய்ஸ். ஆனா சத்தமல்ல யாரோடது? கர்த்தரோடது. சொல்லுங்க. அவரால் செய்ய முடியல. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சில அற்புதங்களை கர்த்தரால் செய்ய முடியல. காரணம் யாரு அப்படின்னா, யாரு? நம்ம தாங்க காரணம். நம்ம தான் காரணம். அப்ப ஏன் அற்புதம் செய்ய முடியல? நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். வாக்குத்தத்தம் உண்டா? உண்டு. வல்லமை உண்டா? உண்டு. கர்த்தருடைய பிரசன்னம் உண்டா? உண்டு. ஜெபம் பண்ண ஜெபம் கேட்கப்படுது. ஆனா என்ன நடக்கல? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. இது தெரியாம நம்ம என்ன செய்தாலும் பிரச்சனை தான். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் படிங்களே. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல மோதியும் அது விழல. கவனிங்க எல்லாரும். பாண்ட சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி செய்தவன் கண்மலை மேல அஸ்திவாரம் போட்ட மனுஷனுக்கு ஒப்பாருங்க. அதே வார்த்தைகளை கேட்டு, கவனிங்க, அதே வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் புத்தி இல்லாத மனுஷன், மணல் மேல தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இப்ப ரெண்டு பேருக்கு என்ன வருது?
சொல்லுங்க, என்ன என்ன வருது? மழை பெய்யுது, பெருவெள்ளம் வருது, காற்றடிக்குது, ரெண்டு பேருடைய வீட்டு மேல மோதுது. கவனிங்களா, வசனம் ஒண்ணுதான். வசனம் ஒண்ணு. கவனிங்களா, வசனம் ஒண்ணுதான். அந்த வசனத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. வசனத்துக்கு என்ன உண்டுங்க? வல்லமை உண்டு. சுகமாக்குற வல்லமை உண்டு, ஆஸ்வதிக்கிற வல்லமை உண்டு, விடுதலையாக்குற வல்லமை உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. உயர்த்துகிற வல்லமை உண்டு, நம்மை ஆறுதல் படுத்துகிற வல்லமை உண்டு, நம்மை திடப்படுத்துகிற வல்லமை உண்டு, ஒரு மனுஷனை ரட்சிக்கிற வல்லமை உண்டு. சொல்லுங்க, உண்டா இல்லையா? அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை தான் ரெண்டு பேர் கேட்கிறாங்க. கவனிங்கள கேட்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்கு அந்த அந்த வார்த்தைங்கிற வல்லமை கிரியை செஞ்சு அவனை பாதுகாக்கிறது, பலன் தருகிறது. ஆனா ஒரு மனுஷனுக்கு அதே வார்த்தை, அதே வல்லமை உள்ள வார்த்தை, அதே பலன் கொடுக்கிற வார்த்தை, சொல்லுங்க, அவனுக்கு அழிவை கொண்டு வந்து விட்டது. என்ன கொண்டு வந்துச்சு? ஏன் அந்த வார்த்தையை அவனை காப்பாற்ற முடியலையா? சொல்லுங்க. அந்த வார்த்தை அவன் கேட்டான். சொல்லுங்க, அந்த வல்லமையில வார்த்தை கேட்டான். அவனும் கேட்டவன் தான், அவனுக்கு பிரசன்ட் கேட்டவன் தான். அப்படின்னு அவன் சச்சு போயிருப்பான். சொல்லுங்க, அவனும் பிரசன்ட் கேட்டிருப்பான், அவனு பைபிள் படிச்சிருப்பான். ஆனா அந்த வார்த்தை அவனுக்கு பலனை கொண்டு வரல. அந்த வார்த்தையை அவனை பாதுகாக்க முடியல. அந்த வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியல. சொல்லுங்க, எப்படிங்க அந்த வார்த்தை ஒருவனுக்கு அற்புதம் செய்கிறது, ஒருத்தனை பாதுகாக்குது? அதே வார்த்தை ஒருத்தனுக்கு என்ன செய்யல? என்ன பிரச்சனை? ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சான், அந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படியல. சொல்லுங்க, சொல்லி புரியுதா? கீழ்ப்படிஞ்சா அந்த வார்த்தை நமக்குள்ள பலனை கொண்டு வரும். அந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படியலனா அந்த வார்த்தை என்ன செய்யாது? புரியுதா சொல்றது? கீழ்ப்படிஞ்சனா கர்த்தருக்கு அற்புதம் செய்வார். கீழ்ப்படியலையா? புரியுதா இல்லையா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? கேட்கிறோம். நம்ம கேட்காத பிரசங்கமா? நம்ம கேட்காத வார்த்தையா? எத்தனை பிரசங்கங்கள் நம்ம கீழ்ப்படிஞ்சிருப்போம்? கார்த்திகை விட முன்னாடி இருக்கனால கார்த்திகை தான் பாக்குறேன். சொல்லுங்க, எத்தனை பிரசங்கள் கீழ்ப்படிஞ்சிருப்போம்? என்ன ஜெய் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. பிரசங்கம் முடியும் போது யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் முதல் நாள கை தூக்கிறது. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரமா, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சது. சொல்லுங்க, வீட்டுக்கு போனா பழைய மனுஷனுடைய அதே சுவாபம், அதே வாழ்க்கை, ஒரு கீழ்ப்படிதல் இல்ல, ஒரு உணர்வு இல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, என்னால முடியலப்பா. ஆண்டவர் சொல்றாரு, என்னால எனக்கு அற்புதம் செய்யற வல்லம் இருக்கு, ஆசீர்வதிக்க வல்லம் இருக்கு, என்னால என்ன செய்ய முடியல? ஆசீர்வதிக்க முடியல. நல்ல காலம் பிறக்க சொன்னாலும் நல்ல காலம் வரல. ஏன் வரலன்னா காரணம் யாரு? சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 127 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களும் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தரால் வீட்டை கட்ட முடியும் முடியாதா? முடியும். அதுக்கு அவர் கேட்ட வல்லம் இருக்குது இல்லையா? இருக்கு. கிருபை இருக்கா? இருக்கு. அவரால் முடியும்.
நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவர் நினைச்சாரு கட்டிடுவாரு. சொல்லுங்க, கர்த்தர் வீட்டை கட்டினா கட்டிடுவாரு. கர்த்தர் உங்களுடைய வேலையை ஆசிரியர் ஆசிரிச்சிருவாரு. அவரால் முடியும். உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டணும்னா கட்ட எழுப்பிடுவாரு. ஒரு மனுஷன் ரட்சிக்கணும்னா கர்த்தர் ரட்சிச்சிருவாரு. சொல்லுங்க, எவனை ரட்சிக்க விருப்பமா இருக்கிற ரட்சிச்சிருவாரு. எவன் மேல இரக்கமா இருக்கிறார் விருப்பம் இரக்கமா இருப்பாரு. எவனை உயர்த்த நினைக்கிறாரோ உயர்த்திடுவாரு. சொல்லுங்க, யார் ராஜாவாத்தல் யார் ராஜாவா இருக்கணும் நினைச்சா நடந்துடும். அவ்வளவு வல்லமை யாருக்கு உண்டு? கர்த்தருக்கு உண்டு. வானத்தின் கீழே பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிச்சிருவாரு. அது யாரும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, என் கை பிரவேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன ஐஸ்வர்யன் ஆக்கும் நினைச்சா என்ன செய்வாரு? ஆக்கிடுவாரு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டினார்னா அந்த வீடு கட்டப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்க. அவர் நினைச்சு நடந்துரும். ஆனா ஆனா ஒரு பிரச்சனை, அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். நீதிமொழிகள் 14:1. ஆண்டவர் கட்டுறத புத்தி இல்லைன்னா இடிச்சிருவோம். சொல்ல புரியுது? கர்த்தர் கட்டுறத, கர்த்தர் வீட்டை கட்டுறாரு. புத்தி இல்லாதவங்க அந்த வீட்டை இடிக்க முடியும். சொல்லுங்க, புத்தி இல்லாதவங்க வீட்டை இடிக்க முடியும். நீங்க மத்தியில ஒரு வருஷம் இப்பதான் படிச்சோம். புத்தி இல்லாத மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன் வீடு என்ன ஆயிடுச்சு? இடிஞ்சு போச்சு. புத்தி இல்லாத மனுஷன் கட்ட வீடு சொல்லுங்க இடிஞ்சிருச்சு. புத்தி இல்லாத ஸ்திரீ கர்த்தர் கட்டினாலும் அது என்ன செய்வா? இடிச்சிருவா. இடிக்க முடியும். சொல்றேன், கர்த்தர் கட்டின வீடுதான், அவனால் முடியாது ஒண்ணு இல்ல. ஆனா அதைவே இடிக்கிற வல்லமை யாருக்கு உண்டு? ஒரு புத்தி இல்லாதவங்க உண்டு. சொல்லுங்க, சொல்ல புரியுதா? இன்னைக்கு நாம புத்தியோட இருக்கிறோமா? சொல்லுங்க. இன்னைக்கு வீடு ஏன் சரியில்லை? குடும்பம் ஏன் சரியில்லை? சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் குடும்பத்தை கட்ட முடியல? ஏன் உங்க வியாபாரத்தை கட்ட முடியல? ஏன் ஒரு தொழில ஆஸ்வதிக்க முடியல ஆண்டவர்? அப்படின்னா ஏற்கனவே நீங்க புத்தி இல்லாம அதை இடிச்சிருக்கீங்க, இடிச்சுட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் கட்ட 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 யார் இடிக்கிறது? சொல்லுங்க. இப்ப கர்த்தர் கட்டணும்னு விரும்புறாரு. நம்ம குடும்பத்தை கட்டணும்னு விரும்புவாரா? நம்ம குடும்பத்தை இடிக்கணும்னு விரும்புவாரா? சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் கட்டுறாரு, உங்க குடும்பத்தை கட்டிட்டே இருக்கிறாரு. நீங்க உங்களோட புத்தியீனமான பேச்சினால, புத்தியீனமான செயல்னால, புத்தியீனமான நடக்கையினால ஒவ்வொரு நாளும் என்ன செய்வீங்க? சொல்ல புரியுதா? இடிக்கிறது யாரு? இப்ப நீங்க ஜெபம் பண்ண எப்படி என்ன? அப்ப ஆண்டு கேட்பாரா? ஏப்பா நான் தான் கட்டிட்டு தான் இருக்கிறேன், கட்டணும் விரும்புறேன், கட்டுறதுக்கு தேவையான ஆலோசனை சொல்றேன், கட்டுறது தேவையான எல்லாம் கிருபை தர்றேன், எல்லாம் செய்யற. ஆனா நீ என்ன செய்யற? இங்க நீயே அடிச்சுட்டு அவ திருப்பி என்னக்கு வினம் பண்ணா நான் என்ன செய்ய முடியும்? என்ன பிரதர், அப்படித்தானே? நம்மளே இடிக்கிறோம். திருப்பி ஆனா கட்ட முடியுமா? சொல்லுங்க. நம்ம பிரயாசப்படுறதுல விருதாங்க. என் வார்த்தையை கேட்டு, யார் வார்த்தை கேட்டு? மனுஷனுடைய வார்த்தை கேட்டு உலகத்தின் ஞானத்தை பார்த்து நீங்க கட்டினீங்கன்னா உங்க வீடு கட்டப்பட முடியாது, விருதாவாயிரும். உங்க தொழில் கட்டப்பட முடியாது, உங்க வேலை கட்டப்பட முடியாது, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசிரியப்பட முடியாது. யார் வார்த்தை கேட்கணும்? என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியா கட்டுவான். அவன் கட்டுறது ஒரு நாள் இடிஞ்சே போகாது. ஆமென். நம்ம எழும்பணும் ஆண்டவருக்காக. என் வீடு பாழாய் கிடக்குது, நீ சும்மா சும்மா உன் வீட்டை பார்த்திருக்கியா? நான் எப்படி ஆஸ்வதிக்கிறது?
ஆமென். சபையை குறித்து ஒருவன் தாகமா இருப்பானால் அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் உயர்ந்த ஸ்தானத்துல மேல வந்துருவான். இந்த ஆலயத்தின் நன்மையால நம் திருப்தியாகும். எப்படிங்க? இந்த ஆலயத்தின் நன்மையால நம் திருப்தியாகும். இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்களா? செழித்திருப்பார்கள். இந்த ஆலயம் தான் முக்கியம். இந்த ஆலயம் தான், இந்த சபை தான் நம்ம வாழ வைக்குது. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா? சபை தான் நம்ம வாழ வைக்குது. இந்த சபை தான் நம்ம பரலோகத்தை சேர்க்கும். சபையில இருந்தா தான் எங்க போக முடியும்? நோவோட பேழைக்குள்ள இருந்தா தான் அந்த பெருவெள்ளத்துல உயிரோடு காக்கப்பட முடியும். நீ பேழைக்குள்ள இருக்கணும். பேழைக்குள்ள வரக்குள்ள எனக்கு இஷ்டம் இல்ல, பேழைக்காக நான் எந்த செய்ய மாட்டேன், பேழை குறித்து கவலை இல்லை அப்படின்னா கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பைபிள் ஸ்டடிக்கு வர்றதில்ல, உபவாசம் கூட்டத்துக்கு வர்றதில்ல, காத்திருக்கிறதுக்கு வர்றதில்ல, அங்கங்க நடந்த கேர் செழிப்பு இல்ல, வீட்டு கூட்டங்கள் இல்ல. ஆனா ஆங்காங்க சபை குறித்து அதை குறித்து இதை குறித்து குறைதான் பேசிட்டு இருக்கோம். குறை பேச எத்தனை பேசினாலும் என்ன நடக்க போகுது? அதுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்குமா? சொல்லுங்க. சபையில் நடக்கிற காரியத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கோம்? ரெண்டு சகோதரி கூடி பேசுறாங்க, ரெண்டு சகோதரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஒரு மணி நேரம். ஆண்டவரே, சபைக்கார கண்ணீர் கொடுக்குற ஆண்டவரே, எங்க சபையை ஆஸ்வதிங்க, எங்க சபையில் தடைப்பட்டு எல்லா தடையில் மாற்றுங்க ஆண்டவரே, எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? அப்படி ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் வந்திருக்கும். சொல்லுங்க. கர்த்தர் நம்மோட கூட பேசுறாரு. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். எழுமோன் எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? வழியில சிந்திக்கணும். இது ஏற்ற காலம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஏற்ற காலம். ரெண்டாவது, நீங்க வீட்டு ஆகாய புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு பாருங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட இனி நீங்க வாழ போற வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதங்களுக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? எழும்பணும். நீங்க எழும்பணும். புத்தியா என்ன செய்யணும்? எழும்பணும். ஆண்டோட ஆலயத்துக்காக, ஊழியத்திற்காக எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷத்துக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், சபையுடைய பெருக்கத்திற்காக, ஆத்மாக்களுடைய ஆதாயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சரீரம் ஆலயத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேன். நீங்க பிரயாசப்பட்டு பாருங்க, ஒரு வாரம் பிரயாசப்பட்டு பாருங்க, அந்த மிகுதியான நன்மைகளை கத்து தருவா. ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் பொத்தலான பையில போட்டதெல்லாம் அப்படி கையில் தேங்கி நிற்கும், மிச்சம் எடுப்பீங்க. சொல்லுங்க, நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க. கையும் பிரயாசங்கள், தொழில், வேலை எல்லாத்துக்கும் அந்த பெருக்கத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சமா விதைச்சாலும் கூட நிறைவான அறுவடை கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அது கையில இருக்கு. கர்த்தரால எல்லாம் முடியும். இந்த கர்த்தர் கையை நிறைய பேர் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப ஆண்ட கேட்கிறாரு, ஏப்பா என் பிள்ளை நான் ஆசீர்வாதம் விரும்புறேன், உயர்த்தம் விரும்புறேன், எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி பெரிய ஸ்தானத்தை வைக்கணும் விரும்புறேன், ஆனா என்னால ஆசீர்வதிக்க முடியலையே, என்னால உயர்த்த முடியலையே, நான் கட்ட 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 இடிச்சுட்டே இருக்காங்களே, கட்ட கட்ட என்ன செய்யறாங்க? இடிச்சுட்டே இருக்காங்க. என்ன செய்ய முடியும்? ஜெபிச்சதான் கட்ட முடியும். பேசுற பேச்சுல அவிசுவாசம், தேவையில்லா வார்த்தை, உலக பிரகார வார்த்தைகள், ஆண்ட கட்ட கட்டுறாம என்ன செய்யறோம்? நாம இடித்துக் கொண்டிருக்கிறோம், கைகளில் இடிக்கிறோம். நீங்க நம் புத்தியா நடக்கணும். எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? நம்ம அவர் எழுந்து நின்றுச்சோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷராதா ரகபா மனாமா. சும்மா ஏனோ தானோன்னு வசந்த கேட்டு போக வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட டைரக்டா பேசியிருக்கிறார். நேரடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நம்ம ஆசீர்வாதம் இருக்கணும்னு ஆண்டு விரும்புறாரு. இன்றையிலிருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதம் வந்து சேரணும்னா இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் புத்தி இல்லாதவனை போல இருக்க மாட்டேன்,
என் வழிகளை சிந்தித்து பார்க்கிற ஆண்டவரே, என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுற ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. Hallelujah, hallelujah. அவரால் எல்லாம் சுகமாக்க முடியுங்க. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல. என் குடும்பத்தை மாற்ற அவரால முடியும். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வர அவரால முடியும். உங்க கடன் பிரச்சனை நீக்க போட அவரால முடியும். உங்க தரித்திர நிலைமை மாற்றி போட அவரால முடியும். ஹalleluya, ஹalleluya. ஆனா அவரால ஏன் முடியல தெரியுமா? அது காரணம் நீங்க தான். அது காரணம் நீங்க ஆண்டுக்கு இடம் கொடுங்க. ஆண்டோட கிரியேஷனுக்கு இடம் கொடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என் ஆலயத்தை குறித்து நீங்க பாரப்படுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை குறித்து பாரப்படுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we thank you Father. Hallelujah, hallelujah, hallelujah. Shabarakabadadadana shabarakabarabarabara. Ribadara shabarikabarabara kadarabarabara. ஜெபம் ஜெபம் எல்லாம் ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஹalleluya. இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, யாருடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஹalleluya. இந்த சபையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹalleluya. இதுவரைக்கும் காணாத நன்மைகள், காணாத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாத கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹalleluya. இதுவரைக்கும் தடைப்பட்ட தடைகள் மாற்ற போகிறார். அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய உயர்வு கர்த்தர் தர போகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால Thank you Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Father. Hallelujah, hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உயர்த்துகிற ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு நாளும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக நான் இருக்க மாட்டேன். நான் ஆலயத்துக்காக, தேவ ஊழியத்திற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ற மட்டும் இந்த வார்த்தை கேட்டு, ஆமா எங்கிட்ட குறை இருக்கு, புத்தியமா நிறைய காரியம் செஞ்சுட்டேன், அப்படி இருக்க மாட்டேன், புத்தியா நடந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற மட்டும் உங்கள் வலதை உயர்த்துங்கள். உங்களுக்கான இதாவே என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு தடையாக நான் மாறிவிட்டேன். இந்த வார்த்தை என்னோட கூட பேசுறது ஐயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னிங்க தகப்பனே. இன்றிலிருந்து வழிகளை சிந்தித்து பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்மால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, எல்லாம் முடியும். ஆனா என்னை ஆஸ்வதிக்க முடியாத காரணம், சொந்த ஊர்ல ஜனங்கள் எப்படி அசட்டை பண்ணாரோ அதே போல நே காரியத்துல நானும் நடந்து விட்டேன் சப்பா. இந்த ஆலயத்தை பற்றிதான பாரம் இல்ல, சபை பற்றிதான எண்ணம் இல்ல, என்னை குறித்து மட்டுமே யோசித்துக் கொண்டு விட்டேன். இன்னும் நல்ல காலம் வரலையோ என்று சொல்லி உலகத்தானை போல சிந்தித்து விட்டேன் சப்பா. இன்றிலிருந்து நான் தூங்குற, நான் விழித்து மக்கள் எழும்பி செயல்படுகிறவனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்கு அடையாளமாக கரத்தை தூக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இயேசுவை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீங்க உதவி செய்ய தகப்பனே. உமக்கு எழும்புகிற பிள்ளைகளா மாற்றுங்க. ஆண்டவர் கை தூக்கிற ஒவ்வொருவரையும் இன்றையிலிருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவன் கஷ்டங்களை நீக்கி போடுவீராக. அவன் கண்ணீர் எல்லாம் நீக்கி போடுவீர்கள் தகப்பனே. தரித்திர நிலைமையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரை. அடையப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட விட்டும் ஆண்டவரை. செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரின் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் நம்ம ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை செலுத்தி நம்ம அடுத்த பகுதிக்குள்ள கடந்து செல்லலாம். ஸ்பீடா
உங்கள் முகத்தை காணவசோ எங்கள் குடும்பத்தின் தேவனே உமக்கே நன்றி ராஜா எங்கள் வாழ்க்கை நாயகனே உமக்கே நன்றி ராஜா எங்கள் குடும்பத்தின் தேவனே உமக்கே நன்றி ராஜா எங்கள் வாழ்க்கை நாயகனே உமக்கே நன்றி ஐயா சுகவன ஜீவனை தந்து வாழ வைப்பவரே சுகவனத்தை நீக்கி நன்மைகள் அளிப்பவரே சுகவன ஜீவனை தந்து வாழ வைப்பவரே குறைவுகள் அனைத்தையும் நீக்கி நன்மைகள் அளிப்பவரே எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தகப்பனே எங்கள் தேவைகளை சந்திக்கவே போதுமானவரே எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தகப்பனே எங்கள் தேவைகளை சந்திக்கவே போதுமானவரே எங்கள் குடும்பத்தின் தேவனே உமக்கே நன்றி ராஜா எங்கள் வாழ்க்கை நாயகனே உமக்கே நன்றி ஐயா திருவந்தாரத்தின் மேலாக ஒரு ஞானஸ்தானம் பெற்று சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் கொண்டிருக்கலாம். வார்த்தையை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 23வது வசனம் முதல். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடமிருந்து பெற்றுக் கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்கு பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை மனம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் நினைத்த நாளில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரமித்து வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இதில் தங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிபரமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நயந்திருக்கப்படுவோம். நாமே இந்த வார்த்தை மூலமாக பாத்திரமானாக இருக்கிறது என்று ஒரு மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்கள் பாத்திரமானாக இந்த அப்பத்தை புசிக்க இந்த பாத்திரத்தில் பானமன் ஆயத்தமாக்கி சொல்வது மட்டும் ஒரு வளர்நிலையை ஒரு தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனே, இந்த பந்தியில் பங்கெடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு அடையாளமாக தன் வலது கரத்தை தலையில் வைத்திருக்கிறேன். ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். அன்றைய இந்த பந்தியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கட்டாவே உடைய பந்தியில் பங்கெடுக்கிறது உதவி செய்ய இந்த வைக்கப்பட்ட அப்பத்தையும் வைக்கப்பட்ட ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அன்றைய சரீரமாகவும் ரத்தமாகவும் ஆசீர்வதிக்கோட மாற்றி வைக்கும். நாம் புசித்து பாடம் பண்ணி புதிய உடன்படிக்கை நன்மைகளாக எங்களை உறுதிப்படுத்துகிறார்கள், பொறுப்படுத்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆயத்தமாகவும் அன்றையும் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு வாங்கி புசிங்கள் பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது இயேசு. அந்தபடி இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து வாங்கி பானம் பண்ணுங்கள், இது புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். வாங்கி நாம் புசித்து பானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதில் பங்கெடுக்கிறவர்கள் நேர்முகம் கேட்டு கொஞ்சம் உள்ள பக்கத்தில் வெளித்திருந்து கொஞ்சம் வாங்கி கரெக்டாக வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
பந்தியை கொடுத்ததற்காக நாடகத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷபா கபதர ஷபா கபனா கபரா. எல்லா வாயில திறந்து ஆண்டவர் அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுத்ததற்காக, அவருடைய ரத்தத்தை நமக்கு சிந்தி நம்மோடு கூட நம்ம எண்ணத்ததற்காக, நித்திய ஜீவனுக்கு பங்களோட மாற்றினதுக்காக, ஒருவர்களை அன்னைக்கு பாக்குறாங்க மாற்றினதுக்காக எல்லா சத்தத்திற்கு சோதரம் பண்ணுங்க. சோதரம் 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 ஷபா ரபா பபர ஷபா நல்ல சோதரம் உற்சாகம் நல்ல சோதரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, பாதுகாப்பு நன்றி இயேசுப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மாதமாக மாறுவதாக, ஒரு திருமணியின் மாதமாக மாறுவதாக ராஜா. இதற்கு தடைப்பட்டு நன்மைகள் இந்த மாத சூழலுக்கு கொள்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க ராஜா. அந்தவே காணாத நன்மைகள் அதிசயங்களை பார்க்க உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கிட்டு பேசுகிறாங்க. தீராத வியாதிகள் விளைவுகள் ஒவ்வொரு மாறிட்டு பேசுகிறாங்க. ரட்சிக்கப்படுவாங்க நபர்கள் இந்த மாதம் ரட்சிக்கப்படுவார்களாக. ஒரு பெரிய மாறுதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும், இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். பெரிய காரியங்கள் செய்யுங்கள், பெரிய காரியங்கள் செய்யுங்கள். ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம், ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவரே பங்கிப்படுகிறார். நல்ல ஆராதனை கற்றுக் கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
அப்படியே ஒரு விஷயம் பண்ணலாம். நம்முடைய ஊழியத்தை நம்முடைய சபையை மட்டும் கருத்தை நம்ம நடத்தி வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் அவர்கிட்ட பேசிக்கொண்டு உணர்ந்தது காரியம், சபையில ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க, ஜப ஊழியம் மற்ற எல்லாருக்கும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க, ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாக மாறணும் ஆண்டவர். அடுத்த வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் இந்த 2 மாதத்துல எவ்வளவு தூரம் ஆயத்தப்பட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு செயல்படுகிறோமோ இதனுடைய விதைகள் அடுத்த வருஷத்துல நமக்கு பலனாக மாறும். ஆமென். நம்ம நானும் நீங்களும் சும்மா இருக்கக்கூடாது, எழும்பணும். ஆண்டவர் எழும்பி ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக சபைக்காக நான் பிரயாசப்படும் போது அந்த பிரயாசம் பலனை நிச்சயமா நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் அது பலனாக மாறும். அதனால ஊழியர்கள்ல எந்தெந்த ஊழியத்தில் யார் ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த ஊழியர்கள் இந்த வாரத்திலிருந்து செயல்படும். ஆமென். அடுத்த வாரத்திலிருந்து எங்க தடைப்பட்டிருந்த கேன்சல் மற்ற ஜெப காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆமென். இதற்காக நீங்கள் செபியுங்கள், பிரயாசப்படுங்கள். அதுக்கு பலனை கத்த பல மடங்கு நமக்கு நடத்துவாங்க. வாலிப ஊழியம், சிறுவர் ஊழியம் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அதுக்கான ஆட்களை கத்த எழுதி தருவதாக, அதுக்கான காரியங்களை கத்த பொறுப்பெடுத்து வருவதாக. கடந்த நாளில் வாசித்த ஒவ்வொரு சபையினுடைய தேவைகள், இந்த அறிவிப்புகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதுக்காக ஜெபிங்க. நிச்சயமா கத்த அதனுடைய தேவைகள் சந்திக்க கத்த வளமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கேலண்டர் தேவைக்காகவும் கேலண்டருடைய காரியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதமே அதனுடைய ஆயத்தங்களை செய்தால் நம்ம அடுத்த மாதத்துக்குள்ள நம்ம ரெடி பண்றது கத்த உதவி செய்வராக. கத்த மனதில் ஏழு பிரகாரமான விதயங்கள் கத்தனுடைய ஆசிரியப்படாது. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு நாம் பார்வையாளர் அல்ல, யாருல ஆடியன்ஸ். பார்வையாளர் என்ன சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வருவோம், ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு பார்த்துட்டு போற பார்வையாளர். நம்ம சபை என்பது குடும்பம். ஆமே. நீங்க பார்வையாளரா மட்டும் வருவீங்கன்னா நம்ம அன்பின் ஐக்கியம் வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்ல புரியுதா? நீங்க வெறும் பார்வையாளரை மட்டும் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுங்க. யார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் யார் உள்ளவர்களோட பேசுறதோ அவனுக்கு சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன், உங்க வீட்டுல விசேஷத்துக்கு யார் எதிர்பார்ப்பீங்க? உங்க வீட்டுல விசேஷம் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் வரப்போறாங்க, 10 பேர் வரப்போறாங்கன்னு வச்சுங்க. இந்த 10 பேருக்காக நீங்க ஆயத்தம் பண்ணணும். அது யாரை எதிர்பார்ப்பீங்க? வரல நீங்க செய்வீங்க. எவன் வந்து சாப்பிடாம போற எனக்கு என்ன, வந்தான்னா போனாங்க எனக்கு என்ன, அப்படி இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீ யாரு? ஆடியன்ஸ், பார்வையாளர். என் வீடு அப்படின்னு உணர்ந்து